அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் பிற மதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை முழுமையாக அறிந்து அதனுடைய அடிப்படையில் செயல்பட்டு உயர்ந்த இடமான சொர்க்கத்திற்கு சென்றுவிட வேண்டும் என்ற உயர்ந்த அடிப்படையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய உயிர் மூச்சாக எண்ணி அதனை முழுமையாக பின்பற்றி சுட்டரிக்கக்கூடிய அந்த நாளிலே, மறுமை நாளிலே, எந்த விதமான குற்றமற்றவர்களாக இறைவனுக்கு முன்னால் சென்று சொர்க்கம் சென்று விட வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மளுடைய எண்ணங்களை கபூல் செய்வானாக. ஆமீன். இன்று திருக்குரானை ஓதுபவர்கள் பெரும்பான்மையானவர்கள் இருக்கிறார்கள். அதனை உயிர் மூச்சாக தினந்தோறும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நடைமுறையில் அதனை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த திருக்குரானையுடைய வசனங்களை என்னால் முடிந்தவரை நான் இஸ்லாத்தை தெரிந்து கொண்டதற்கு பின்னால், ஆஃப்டர் ரிவர்ட்டிங் டு இஸ்லாம், அதனுடைய வசனங்களை படிக்கின்ற பொழுது அதன் மீது ஒரு ஈர்ப்பு, அதனை இதன் வழியாக மற்றவர்களுக்கும் ஓதி காண்பிக்க வேண்டும் என்ற என்னுடைய இந்த ஆவலை இறைவன் கபூல் செய்வானாக. இதில் தற்புகழ்ச்சியோ பிறருக்கு ஓதி காட்ட வேண்டும் என்ற ஒரு விருப்பமோ என்னிடம் இல்லை. அல்லாஹ் அறிவான். இருந்தாலும் இதனை இரண்டு மொழிகளிலும், ஆங்கிலத்திலும் தமிழிலும் அதனுடைய விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சிறிய முயற்சியை செய்கிறேன். அல்லாஹ் இதனை ஏற்றுக்கொள்வானாக. எனக்காக துவா செய்யுங்கள். எண்ணற்ற மார்க்க அறிஞர்கள், ஆலிம்கள், ஹஜ்ரத்மார்கள், இது போன்று மார்க்கத்தில் தேர்ச்சி பெற்ற எத்தனையோ அறிஞர் பெருமக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆலிம்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் திருக்குரானுக்கு மிக அதிகமான அதனுடைய அர்த்தத்தை, அதனுடைய விளக்கங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இதனை காண நேரிட்டால், இதில் தவறுகள் இருந்தால் என்னிடம் சுட்டிக்காட்டி என்னை சரி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. Sadaqallahul Azim. In the name of Allah, the most gracious, the most merciful, I begin this in the name of Allah. Alif Lam Mim Zalikal Kitabu la rayba fihi hudan lil muttaqin. This is the book. In this book, without doubt, this is the guidance to everyone, to those who fear Allah. Those who fear Allah, they may take this Quran as a guidance. Dhalikal kitab la rayba fihi hudan lil muttaqin. Without doubt, this is the book, it is the guidance. الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. The people who fear to Allah, who believe in the unseen and steadfast in prayer. They follow the
prayer, Fajr, Luhar, Asr, Maghrib, Isha, and they follow each and every prayer, and they are steadfast and spend out of what we have provided for them. Only they didn't, not only they pray, but also give the things to others. Give the things to others and spend out of what we have provided for them. Here we refers Allah. Allah has given money to the people, to the rich people, and they pray Allah, and also they give the things to everyone. So that is the word, and spend out of what we have provided. Here we refers Allah, provided for them, and who believe in the revelation sent to you. The people who pray and who gives money, the people are the believers, and who believe in the revelation to send you. Revelation means the kitab. Kitab means the Quran, the Holy Quran, and who believe in the revelation sent to you and sent before your time. Before the Quran, there were so many kitabs came, Injil, Taurat likewise, and they believe the book sent before their time. Allah says in Quran, and who believe in the revelations sent to you and sent before your time, and in their hearts have the assurance and hereafter, and they believe the life after their death. That's the meaning. They are on true guidance from their Lord, and it is these who will prosper. உலாய்க அலா ஹுதம் மின் ரப்பிக்கும் உலாய்க குமுல் முஃப்லிஹூன். இவர்கள்தான் the people. They are the guidance from their Lord, and it is those who will prosper. Sadaqallahul Alim. Allah says the truth. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அலிஃப் லாம் மீம். இந்த 3 எழுத்துக்களுக்கும் விளக்கத்தை மார்க்க அறிஞர்கள் சொல்லுகின்ற பொழுது அதனுடைய அர்த்தம், அதனுடைய விளக்கம் அல்லாஹ்விடம் மட்டுமே காணப்படுகிறது. ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் அது அத்தியாயத்தினுடைய பெயராக கூட இருக்கலாம், அல்லாஹ் அறிந்தது. மற்ற அறிஞர்கள் சொல்லுகின்ற கருத்து, மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து. சிலர் சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய இந்த கிதாப் குரானை பற்றிய மகத்துவமிக்க வார்த்தையாக கூட இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு தரப்பிலும் பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது. இருந்தாலும் இந்த எழுத்துக்கள், தனி எழுத்துக்களினுடைய அலிஃப்லாம் மீம், அலிஃப்லாம் ரா அப்படிலாம் அந்த குரானில் வரும். இந்த குரானுடைய எழுத்துக்களுடைய விளக்கம் இறைவனுக்கு மட்டுமே தெரியும், அறிந்தது. இறைவன் மட்டுமே அறிந்தவன். அதை மனிதர்களாகிய நாம் அறிந்து கொள்வதற்கு சிரமம். அல்லாஹ் ஒரு சவாலாக இந்த குரானை சொல்லுகிறான். இதை போன்ற ஒரு வேதத்தை உங்களால் உருவாக்க முடியுமா என்று நம்மை பார்த்து கேட்கிறான். அதற்கான சவாலாக கூட அது இருக்கலாம். எனக்கு தெரிந்தவரை ஆலிம்களுடைய கருத்துக்களை கேட்டுதான் நாம் இதை பேசுகிறோம். ஆக அலிஃப்லாம் மீம் என்பது அல்லாஹ்விற்கு மட்டுமே தெரிந்த அர்த்தம். தாலிக்கில் கிதாபுல் ரைப ஃபீஹி குதல்லில் முத்தகீன். இது அல்லாஹுடைய திருவேதம். இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை. பயபக்தியுடையோருக்கு இது நேர் வழிகாட்டியாகும். இது அல்லாஹுடைய வேதம் அப்படிங்கிறத நம்பணும் ஃபர்ஸ்ட். யார் நம்புவா? அதில் எந்த சந்தேகமும் படக்கூடாது. இது எத்தகைய சந்தேகமும் இல்லை. எப்படி அல்லாஹ் எப்படி கொடுத்துருப்பான், அது எப்படி அல்லாஹுடைய வேதமாக இருக்கும் அப்படிங்கிற டவுட் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஈமான் போயிடுச்சுன்னு அர்த்தம். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இது ஒவ்வொரு வசனமும் அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து தான் வந்தது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நம்பணும். இது யாருக்கு நேர்வழிகாட்டி அப்படின்னு பார்த்தா பயபக்தியுடையவருக்கு இது நேர்வழிகாட்டி. யாருக்கு நேர்வழிகாட்டி? பயபக்தியுடையவருக்கு. பயபக்தினா என்ன அர்த்தம்? அல்லாஹுடைய கருத்துக்களை பின்பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளை நம்பி அவர்களுடைய செயல்முறைகளின் அடிப்படையில் வாழ்க்கையை நடத்துவதற்கு எத்தனிக்கிறார்களே அவர்கள்தான் பயபக்தியுடையவர்கள். இந்த பயபக்தியுடையவர்களுக்கு இது நேர் வழிகாட்டி. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் இது வேதம், அல்லாஹுடைய வேதம், அல்லாஹுடைய புறத்திலிருந்து வந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லதீன யுக்மினூன பில் ஆய்பி வ யுகீமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். பயபக்தியுடைய அவர்கள், பயபக்தியோடு இருக்கிறாங்கல்ல, அவர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? புலன்களுக்கு எட்டா, பார்க்க முடியாத, கேட்க முடியாத, புலன்களுக்கு எட்டாத
மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்புவாங்க. அல்லாஹ்வை பார்க்க முடியாது, அவனுக்கு உருவம் கிடையாது. இருந்தாலும் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளை கொண்டு அவர்கள் நம்புவார்கள். மறைவானவற்றை, புலன்களுக்கு எட்டாத விஷயத்தை நம்புவார்கள். இறந்ததற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு, அதில் சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது என்பதை நம்புவார்கள். இந்த திருக்குரான் மக்களுக்கு நேர்வழியாக இருக்கிறது என்பதை நம்புவார்கள். யாரை கொண்டு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணுகுமுறையை கொண்டு, அவர்களுடைய வாழ்க்கை செயல்முறைகளை கொண்டு, அவர்கள் சொல்லிய கருத்துக்களை கொண்டு. ஒரு உம்மி நபியால், எழுத படிக்க தெரியாத ஒரு நபியால் எப்படி இவ்வளவு பெரிய விளக்கங்களை சொல்ல முடியும் என்ற அடிப்படையில் இதனை முழுமையாக அவர்கள் நம்புவார்கள். பயபக்தியுடைய அவர்கள் புலன்களுக்கு எட்டாத மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். அதோடு மட்டுமல்ல, தொழுகையை உறுதியாக கடைபிடிப்பார்கள், முறைப்படி கடைபிடித்து ஒழுகுவார்கள். நம்புவாங்க, அல்லாஹ்வை நம்புவாங்க. நம்புறதோடு அப்படியே இருந்துட மாட்டாங்க. நம்பிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற திருக்கலிமாவை மொழிஞ்சிட்டு அப்படியே இருந்துட மாட்டாங்க. மாறாக தன்னுடைய தொழுகைகளை, அனைத்து 5 வேளை தொழுகைகளையும் முறைப்படி அதனுடைய நேரப்படி அதனை முழுமையாக முறைப்படி கடைபிடித்து ஒழுகுவார்கள். மேலும் இன்னும் நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நல்வழியில் செலவும் செய்வார்கள். அல்லாஹ் பொருள் கொடுத்துருக்கிறான, அந்த கொடுத்த பொருள் இருந்து அவங்க என்ன செய்வாங்க? செலவு செய்வாங்க. பிறருக்கு, ஏழைகளுக்கு நல்வழியில் அவர்கள் செலவும் செய்வார்கள் அப்படின்னு சொல்றான். மேலும் வல்லதீன யுக்மினூன பிமா உன்சில இலைக்க வமா உன்சில மின் கபிலிக்க வபில் ஆஹிரதிக்கும் யூக்கினூன். நபியே, இன்னும் அவர்கள் உமக்கு அருளப்பெற்ற வேதத்தின் மீதும் உமக்கு முன்னர் அருளப்பட்டவை மீதும் நம்பிக்கை கொள்வார்கள். இன்னும் ஆகிரத்தை, மறுமையை உறுதியாக நம்புவார்கள் அப்படின்னு இந்த 4வது வசனத்தில் சொல்றான். நபியை நோக்கி அல்லாஹ் சொல்றான், அவங்க என்ன, யார் இந்த பயபக்தியுடைய அவர்கள், அவங்க என்ன செய்வாங்க? இந்த வேதத்தை நம்புவாங்க. இது திருக்குரானுங்கிறது அல்லாஹ்விடமிருந்து வந்தது தான் அப்படிங்கிறத நம்புவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் 1,25,000 நபிமார்களுக்கு மேற்பட்ட நபிமார்கள் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார்கள் என்பதை ஆலிம்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது, அறிஞர்களின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அந்த நபிமார்களுக்கு வழங்கப்பெற்ற முக்கியமாக தௌராத், இஞ்சில் போன்ற, ஜபூர் போன்ற வேதங்களையும் இவர்கள் நம்புவார்கள். இது அல்லாஹ்விடமிருந்து வந்ததுதான் அப்படின்னு சொல்லி நம்புவாங்க. அதோடு மட்டுமல்ல, மறுமையை, இறந்ததற்கு பிறகு நாம் எல்லோரும் மறுமைக்கு செல்ல போகிறோம். அங்கு இறைவனுக்கு முன்னால் நிற்கப் போகிறோம். அங்கு கேள்வி கணக்கு கேட்கப்படும். அந்த கேள்வி கணக்கில் வெற்றி பெற்றால் சொர்க்கம் செல்லுவோம், அந்த கேள்வி கணக்கில் தோல்வியுற்றால் நரகம் செல்வோம் என்ற அந்த மறைவான ஒரு விஷயத்தை இவர்கள் உறுதியாக நம்புவார்கள். அவர்கள்தான் பயபக்தி உடையவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். உலாயிக்க அலாஹுதம் மிர் ரப்பிக்கும் உலாயிக்க குமுல் முஃப்லிஹூன். இவர்கள்தான் தங்கள் இறைவனின் நேர்வழியில் இருப்பவர்கள், இவர்கள்தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவர்களுக்கான வெற்றியை மறுமையிலும் சரி, இம்மையிலும் சரி நாம் தயாராக வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த திருக்குரான் ஆயத்துகளின் அடிப்படையில், வசனங்களின் அடிப்படையில் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. தினம்தோறும் இறைவசனங்களை நாம் படித்து, அதனை ஆய்வு செய்து, அதனை அறிந்து, அதனுடைய அடிப்படையில் வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக வெற்றியை நாம் பெறலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு ஆலம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.